குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேஷராசிக்கு இன்று அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ரிஷபராசிக்கு இன்று கணவன் மனைவி இடையே நல்ல அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படக்கூடிய நாள். பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். முயற்சியில் சில தோல்விகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழலும், ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள். ஒரு சிலர் விளையாட்டுத் துறையில் சாதிப்பார்கள். கடகராசிக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு பிரயாணம் அமைய வாய்ப்புண்டு. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். வங்கியில் கடன் வாங்க முடியும். பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். சிம்ம ராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். பிரயாணம் செய்பவர்களுக்கு ஒரு சில லாபமும் கிடைக்க வாய்ப்புண்டு. கன்னிராசிக்கு இன்று தேவையற்ற வீண் விரயங்கள், கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பிரிவினையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சால் அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிள்ளைகள் படிப்பிற்காக வெளிநாடு பிரயாணம் செய்வார்கள். ஒரு சிலர் கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் மற்றும் லாட்டரி மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். துளாராசிக்கு உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். நல்ல பேச்சாற்றல் சிறப்பாக வெளிப்படும். குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். மூத்தவர்கள் மூலமாக லாபம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆலய திருப்பணிகளில் ஈடுபட வாய்ப்பு வரும். விருச்சிக ராசியில் பேச்சில் நல்ல யோகம் இருக்கும். குறிப்பாக ஆசிரியர் தொழில் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல சிறப்பான நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்க வாய்ப்புண்டு. தனுராசிக்கு இன்று பேச்சின் மூலம் தேவையற்ற சில வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வார்கள். பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் சாதகமற்ற நிலையில் மாறும். வேலையில்லாதவர்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மகர ராசிக்கு இன்று முயற்சி தோல்வியடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பேச்சை மூலதனமாக வைத்து பிழைப்பவர்களுக்கு இன்று சாதகமான நாள். இந்த ராசியில் உள்ள உபன்யாசங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். கும்பராசிக்கு இன்று ஆலய வழிபாடுகள் அதிக லாபத்தையும் மன அமைதியும் கொடுக்கும். குறிப்பாக பூ வியாபாரம் செய்பவர்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற ஆலய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆலய வழிபாட்டுக்காக ஒரு சிலர் புதிய திட்டங்களை தீட்ட வாய்ப்புண்டு. பெண்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தங்கம், வெள்ளி போன்ற பரிசுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. மீனராசிக்கு ஒரு சிலருக்கு மன ரீதியாக போராட்டம் இன்று இருக்கும். தேவையற்ற குழப்பங்களும் மனசுமைகளும் இருக்கக்கூடிய நாள். மற்றவர்களை கண்டு தேவையற்ற சந்தேகமும் பொறாமையும் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல். உடல் ரீதியாக பிரச்சனைகளும் அதிக பண செலவும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே போல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்று இருக்கும்.